நாமத்தினால மீண்டும் ஒரு முறை அவருடைய சுவிசேஷத்தை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க எனக்கு கிடைச்ச கிருபைக்கு நன்றி. இன்றைக்கு உண்மையான விசுவாசத்தை குறித்து, அதாவது சுவிசேஷம், அதாவது இந்த வேதாகம் என்னத்தை குறித்து விசுவாசம் என்று பேசப்படுது என்பதைத்தான் நான் உங்கள் மத்தியில் இது மிக 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 அருமையாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன, விசுவாசம் இல்லாமல் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது, அவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஸோ விசுவாசம் இது இது எதை குறித்து, எந்த விசுவாசத்தை குறித்து பைபிள் பேசுது? ஸோ நான் முதலாவது எபேசியர் 2 உங்களுக்கு 8-9 நான் வாசிக்கிறேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸோ இந்த கிருபை விசுவாசம் இது நம்மளால் உண்டானதல்ல, அல்லது நம்மிடத்தில் இருந்த விசுவாசம் அல்ல. ஸோ பொதுவாக உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் விசுவாசமும் அதுக்கு கிரியைகளும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த விசுவாசத்தினால அந்த விசுவாசத்தினால வருகிற கிரியைகளினால எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஸோ அதைத்தான் கீழே சொல்றார், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஸோ ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஸோ ஆகவே மனுஷனுடைய கிரியைகளினால வருகிற விசுவாசத்தினால நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ஸோ அதைத்தான் பைபிள் சொல்லுது, இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஸோ நம்முடைய கிரியைகளினால வருகிற விசுவாசத்தை தான் இன்றைக்கு உலகம் அல்லது உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவம் இன்றைக்கு அதிகமாக பேசும். ஸோ அதனால எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஸோ உலகத்துல இன்றைக்கு அநேகர் இடத்துல விசுவாசம் இருக்குது. அது வேற எந்தெந்த மதத்திலையும் கீழே நீங்க பார்க்கலாம், எந்த மதத்துக்கு கீழையும் என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது, கிரியை இருக்குது. ஆனா பைபிள் சொல்லப்படுகிற விசுவாசம் என்ன, நம்முடைய ஆண்டவர் சொல்ற விசுவாசம் என்ன? அல்லது இங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்ற விசுவாசம் என்ன? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது என்னவாம், உங்களால் உண்டானதல்ல. ஸோ இந்த விசுவாசம் என்னவாம், ஈவாம். விசுவாசம் ஈவு. ஸோ அப்ப இது ஏற்கனவே நம்மிடத்துல இருந்ததல்ல, இது ஈவு. ஸோ இது நமக்கு ஒரு கிஃப்ட். அதை நாம் என்ன செய்ய முடியும், பெற முடியும். ஆமீன். கிஃப்டை நீங்க பெற முடியும். ஆமீன். அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ விசுவாசம் நாம பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஸோ விசுவாசம் நாம் என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்றோம். ஸோ இந்த விசுவாசத்தை குறித்து நான் வர்ற கிழமை அல்லது 2-3 பகுதியாக நான் உங்களோட பேச வாஞ்சிக்கிறேன்டா. விசுவாசத்தினால தான் முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றார்கள். எந்த விசுவாசத்தினால? இங்க சொல்லப்பட்ட தேவனால் நமக்கு கொடுக்கப்படுற விசுவாசத்தினால. இந்த பைபிள் சொல்லுது, திரும்ப வாசிக்கிறேன், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஸோ இதுல என்ன பெரிய டீல் இந்த வசனத்திலேண்டா, கிருபையை நாம இது தேவனுடையது, இது நம்முடையது இல்லை என்று சொல்லி யாருக்கும் போதிக்க தேவையில்லை. உலகத்துல எல்லா மக்களுக்கு தெரியும் கிருபை அது இயேசு கிறிஸ்து, அது தேவனுடையதான் கிருபை. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அநேகர் நினைக்கிறாங்க இந்த விசுவாசம் நம்முடைய கிரியைகள் என்று சொல்லி. அதுதான் இங்க நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வாஞ்சிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நீங்க இதை கேட்கறது நிமித்தம் அநேகர் நீங்க மனம் திரும்ப முடியும். அநேகர் நீங்க மனம் திரும்பி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நீங்க சொந்தரவாளியாக மாற முடியும். ஏனென்றா பைபிள் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்குத்தான்
பைபிள் விசுவாசம் என்கின்ற பெயரை சூட்டப்படுது. உலகத்துல எந்த மனுஷனிடத்திலையும் இல்லாத, எந்த மதத்துக்குள்ளேயும் இல்லாத விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி தான் உண்மையான விசுவாசம். இதைத்தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஆமீன். ஸோ இங்க பாருங்க, கிருபையினால் இது உங்களால் உண்டானதல்ல. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. கிருபையும் விசுவாசமும் அது அவருடைய ஈவு. ஆமீன். ஸோ ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஸோ கிரியையினால் உண்டாயிருந்தா நாம் என்ன செய்வோம்? பெருமை பாராட்ட நமக்கு ஏதோ இருந்திருக்கும். ஸோ நான் இந்த கிரியையினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த கிரியையினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படி செய்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அப்படி செய்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாய் இருந்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அல்லது நான் நல்ல மனுஷனால இருந்தனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னதால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இப்படி இந்த கிரியைகளினால நாம ரட்சிக்கப்பட்டவமா இருந்தா நீங்கள் மேன்மை பாராட்ட முடியும். ஆனா இந்த கிரியையினால அல்லது இந்த விசுவாசத்தினால நாம ரட்சிக்கப்பட முடியாது. மாறாக தேவனுடைய விசுவாசத்தினால, அவரால் கொடுக்கப்படுற விசுவாசத்தினால, பைபிள் சொல்லுது விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் யாராம்? இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12 சொல்லப்படுது, விசுவாசத்தை தொடக்கிறவரும். Who is the initiator of the faith? Is Jesus Christ. He is the initiator. அவர் தான் தொடக்கிறவர். So faith is Jesus Christ. அவர் தான் தொடக்கிறவர். ஆமென். So அப்ப விசுவாசத்தை தொடக்கிறவர் அவர். So the faith comes from God. அவரிடத்திலிருந்து வருது. Faith comes from Jesus. He is the initiator. ஆமென். ஸோ இது நம்மளால் உண்டானதல்ல. ஸோ அப்ப ரட்சிப்பு கிரியையினால் இல்லை, ரட்சிப்பு கிரியையினால் அல்ல. ஆனா இன்னொருவருடைய கிரியைகள்ல நம்முடைய ரட்சிப்பு தங்கி இருக்கு. இயேசு இந்த பூமியில பிறந்து, இயேசு சிலுவையில மரிச்சு, அவருடைய கிரியைகளை நாம விசுவாசிப்பதன் மூலமாக நாம் என்ன செய்யப்பட்டோம்? இப்ப விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுனால, சோ அதை நாம நம்புகிறதுனால அந்த நம்பிக்கை நமக்கு என்னவாம்? அது ரட்சிப்பினுடைய விசுவாசமாக நமக்கு வருகிறது. ஆமென். சோ சிலர் உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகும். என்னத்திலிருந்து? பைபிள்ல இருந்தே. யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று. உண்மைதான், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுதான். ஆனா நீங்க அது யாருக்கு எழுதப்பட்டது, என்ன நோக்கத்தில் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்பதை நீங்க புரிஞ்சீங்களா இருந்தா இன்றைக்கே நீங்களும் என்ன செய்வீங்க? மனம் திரும்புவீங்க. இப்ப யாக்கோபு சொல்ற கிரியை இல்லாத விசுவாசம் என்னதான்? செத்தது. நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 2:14 வாசிக்கிறேன். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி, சோ இது ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தினால ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும். சோ அந்த விசுவாசம் அவனுடைய கிரியையோட என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கு. சோ இது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கு, அது எல்லா மதத்துக்குள்ளேயும் இருக்கு. சோ அப்ப ஒருவன் தன்னிடத்துல விசுவாசம் இருக்கு, அதே நேரத்தில் தன்னிடத்துல கிரியை இருக்கு என்று சொல்லுவானா இருந்தா, அப்படிப்பட்டவனுக்கு தான் இங்க எழுதப்படுது,
என் சகோதரி, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? என்னவா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? சோ ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியைகளினால அல்லது தன்னுடைய விசுவாசத்தினால அவன் ரட்சிக்கப்பட விரும்பினா, ரைட், யாக்கோபு சொல்றார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் உன்னை ரட்சிக்குமா? கிரியை இல்லாத விசுவாசம் உன்னை ரட்சிக்குமா? கிரியை குறிச்சு மேன்மை பாராட்டுற நீயே, அல்லது உன்னுடைய விசுவாசத்தை குறிச்சு மேன்மை பாராட்டுற நீயே, அல்லது சுய நீதியை குறிச்சு மேன்மை பாராட்டுகிற நீயே, கிரியை இல்லாத விசுவாசம் உன்னை ரட்சிக்குமா? ரைட். சரி, இன்னைக்கு அநேகர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று அநேகர் சர்ச்சுக்கு போற நீங்கள், சோ உங்களோட கிரியையினால ரட்சிப்பை காப்பாற்ற விரும்புகிற நீங்க, உங்களுடைய கிரியையினால, அதில் உங்களுடைய விசுவாசத்தினால ரட்சிப்பை காக்க விரும்புகிற நீங்க, கிரியை இல்லாத விசுவாசம் உங்களை ரட்சிக்குமா? சோ அந்த விசுவாசம் செத்த விசுவாசமே, அது செத்ததே. பாருங்க, ஒரு சகோதரியாவது ஒரு சகோதரனாவது அல்லது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்த பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அதுக்கு பேர் விசுவாசமா? இல்லது அதுக்கு பேர் கிரியையா? இல்ல. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும். விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தா தன்னில் தானே என்னவா இருக்கும்? செத்ததா இருக்கும். அப்ப அதைத்தான் சொல்றார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உண்மைதான். சோ இன்றைக்கு நீங்க உங்களுடைய விசுவாசத்தினால, உங்களுடைய கிரியைகளினால நீங்க ரட்சிக்கப்பட விரும்பினா, யாக்கோபு எச்சரிக்கிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே. பாருங்க, 20வது வசனத்தை பாருங்க. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே. சோ இங்க தேவ பிள்ளைகளை குறித்து பேசப்படுது. விசுவாசத்தினால இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டவனை கூட இங்க பேசல. ஏண்டா யாக்கோபு புத்தகம் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதப்பட்டது. இது ஸ்பெஷலா விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதல்ல. சிதறி இருக்கிற பொதுவான விசுவாசத்தை கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு எழுதப்பட்ட, உலகத்துல நான் சொல்லப்பட்ட பொதுவான விசுவாசம், மனிதனுக்குள்ள இருக்கிற விசுவாசமும் அந்த விசுவாசத்தின் ஊடாக வருகிற கிரியைகளையும் உள்ள மனுஷனுக்கு எழுதப்பட்டது. சோ இந்த விசுவாசத்தினூடாக, இந்த கிரியையினூடாக தான் அநேகர் ரட்சிக்கப்பட முயற்சிக்கிறார்கள். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில உண்மையான செழிப்பு, உண்மையான ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பிசாசனுடைய தந்திரமா தான். சோ அப்படி சிதறி இருக்கிறவர்களுக்கு தான் இங்க எழுதப்பட்டிருக்கு, வீணான மனுஷனே. இன்னைக்கு உலகத்துல அநேகர் நாம சத்தியத்தை புரியாத பட்சத்துல, அல்லது உண்மையான விசுவாசத்தை, கிறிஸ்துவால வருகிற விசுவாசத்தை புரியாத பட்சத்துல நாம் எல்லாரும் வீணான மனுஷனாக போறோம். காரணம் என்ன பாருங்க, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆமென். சோ நம்முடைய விசுவாசத்தினால, நம்முடைய கிரியையினால நாம ரட்சிக்கப்பட வேண்டுமா இருந்தா என்னவாம், ஒருவனுக்கு நாம உனக்காக ஜெபம் பண்ணுகிறோம், ஆகாரம் இல்லாம வர்றவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க, உடை இல்லாம உடையை கொடுக்காம, அல்லது நாம நம்முடைய சரீரத்தினால, நம்முடைய கிரியைகளினால அவர்களுக்கு செய்யாம நாம இருக்கிற பொழுது அந்த விசுவாசம் நம்ம ரட்சிக்குமா? சோ ஒட்டுமொத்தத்துல நம்மால முடியாது.
ஒட்டுமொத்தத்துல நம்முடைய கிரியைகளினால, நம்முடைய விசுவாசத்தினால என்ன செய்ய முடியாதாம்? ரட்சிக்க முடியாஸ். அது பரிபூரணத்தை கொண்டு வராஸ். அதனால பிதா பிரியமாயிருக்க முடியாஸ். ஆனா உண்மையா சகல நற்கிரியைகளையும் செய்தவர், தன்னுடைய விசுவாசத்தினால சகல கிரியைகளையும் சரியா செய்தவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் இயேசு. சோ உண்மையா அவரிடத்துல கிரியை இருந்தது, அவரிடத்துல விசுவாசம் இருந்தது. அந்த ஒருவருடைய விசுவாசம் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் விசுவாசத்தின் ஊடாக எபேசியர் 2:8 படி கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. அப்ப இயேசு இந்த பூமியில அவர் கிரியைகளை சரியாக நடப்பிச்சு முடித்தபடியினால அவர் மூலமாய் விசுவாசிக்கிற எங்களிடத்துல தேவன் நீதி என்ன செய்யப்பட்டிருக்கான்? நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆமென். சோ இந்த விசுவாசம் தான் ரட்சிப்பினுடைய விசுவாசம். இந்த ரட்சிப்பினுடைய விசுவாசத்தை யாக்கோபு தன்னுடைய சகோதரர்களுக்கு, அதாவது ஜூத சகோதரர்களுக்கு, அவர்கள் ரட்சிக்கும்படியாக மனக்கண்களை திறக்கிறார். இதுதான் யாக்கோபில நடந்தது. வீணான மனுஷனே, நீ என்ன செய்ய போறாய்? நீ ஏமாற போறாய். உன்னுடைய விசுவாசம் செத்ததா இருக்கு. பூமியில ஒவ்வொரு மனுஷனுடைய விசுவாசமும் செத்தது. எப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் செய்து முடிச்சதுல இளைப்பாடுறானோ, விசுவாசம் என்னமாம்? பைபிள் என்ன விசுவாசம் இளைப்பாறுதலை கொண்டு வருது. ரைட். இப்ப இப்படியே இருக்கட்டும். இந்த யாக்கோபு கிரியைகளினால வருகிற விசுவாசத்தை பேசுது. ரைட். சோ அது மனுஷனை ரட்சிக்காதான். ஆனா இல்ல, அதே நேரம் உங்களுக்கு உண்மையான விசுவாசம் என்ன? எது பிதா பிரியமான விசுவாசம்? சோ அந்த விசுவாசம் எப்படி நாம பெற்றுக்கொள்றது? அந்த விசுவாசத்துல எப்படி நாம இருக்கிறோம் என்று நம்ம உறுதிப்படுத்துறது? சோ அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்தா அதனுடைய அடையாளம், அறிகுறி, அதனுடைய சுகம், ஆரோக்கியம், பலன் எப்படி இருக்கும்? சோ இவைகளை நீங்க கற்றுக்கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு. ரைட். ரோமர் 4ஆம் அதிகாரம். அப்படியானால் 1ஆம் வசனம், நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட அவனிடத்துல ஒன்றும் இல்லை. காரணம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான். சோ அப்ப உண்மையாக தேவனை விசுவாசிக்கிறேன்னா என்ன? சோ அப்ப அநேகர் நாம நினைச்சிட்டோம், ஓகே மனுஷன் கிரியைகளை வச்சுதான் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு இல்லைன்னு சொல்றோம். சோ ஒருவன் தவறாம சர்ச்சுக்கு வந்தா இவன் விசுவாசிக்கிறான், தவறாம கோயிலுக்கு தான் போறார்கள், தவறாம மொஸ்குக்கு தான் போறார்கள், தவறாம அவனவன் அந்த மதத்துல கடவுளை தேடுகிறான். சோ அப்ப இதல்ல விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான். எப்படி? அவர் சொன்னதை சோ அப்ப அவர் மூலமாகத்தான் தான் நீதிமான் என்கின்றத ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். கிரியினால வர்ற விசுவாசத்துக்கு ஆபிரகாம் மரிச்சு கொண்டான். சோ கிரியினால வருகிற விசுவாசம், அதனூடாக அவன்
செத்தவனாய் இருக்கின்றான் என்பதை ஆபிரகாம் உணர்ந்து கொண்டு விசுவாசத்தினால் வருகிற நீதிக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆமென். ஆனா யாக்கோபு எழுதுற பொழுது அதை வாசிச்ச அவன் யாருக்கு எழுதினானோ அதை வாசிச்சவர்கள் விசுவாசத்தினால் வர்ற நீதிக்கு தங்களை கீழ்ப்படுத்தாம இருந்தார். அவர்கள் கீழ்ப்படுத்துறதுக்கு உதவியாக எழுதினதுதான் அந்த வசனம். இன்றைக்கும் இன்றைக்கு அநேகர் விசுவாசம் என்றா இன்னென்று புரியாதவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். என்ன போல நான் எல்லாம் முன்னே அப்படித்தான் இருந்தேன். சோ இன்று அநேகர் இருக்கிறார்கள். சோ விசுவாசம் என்றது நாம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது அங்கிருந்து வருகின்ற விசுவாசத்தை தொடக்கிறவர் அவர். சோ விசுவாசத்துல நாங்க பெறுகிறோம். இது நம்மால உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. சோ ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. சோ ரட்சிப்பு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது பெருமை என்றதே இல்லை, பெருமை இல்லாத வாழ்க்கை. பரிசுத்தம் நம்மால உண்டானதல்ல, நீதி நம்மால உண்டானதல்ல, ரட்சிப்பு நம்மால உண்டானதல்ல, தெய்வீக சுகம் நம்மால உண்டானதல்ல, செழிப்பு நம்மால உண்டானதல்ல, நித்திய ஜீவன் நம்மால உண்டானதல்ல. இயேசுடைய வருகையில நாம போறது நம்மால உண்டானதல்ல. இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் நம்மால உண்டானதல்ல. எல்லாம் தேவன். ஏண்டா விசுவாசத்தினால தேவன் நீதி நமக்கு உண்டாயிருக்கு. அத நாம விசுவாசத்தினால பெற்றுக்கொள்றோம். சோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதனால அவன் நீதிமானாக்கப்பட்டான். சோ அதே போல இன்றைக்கு எவர்கள் எல்லாம் என்ன இனி நாம எந்த ஒரு கிரியையினாலையும் அல்லது மனுஷன் தன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தினால அவன் கிரியைகளினால அவன் என்ன செய்ய முடியாது, தன்னை மீட்க முடியாது. சோ இப்ப ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிக்க முதலேயே விசுவாசிச்சார். ஆனா இன்றைக்கு இயேசு சிலுவையில செய்து முடிச்சிட்டார். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அடையாளமாக ஆபிரகாம் விசுவாசிச்சான், கீழ்ப்படிஞ்சான். சோ இதுதான் இங்க பேசப்படுது ரோமர்ல. பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு நீதியானப்பட்டது. சோ அவன் விசுவாசிச்சதுதான் கிரியை. அவன் கிரியையினால விசுவாசிக்கல, அவன் விசுவாசிச்சதுதான், நம்பினதுதான். இயேசு கிறிஸ்துவிடத்திலையும் சீஷர்கள் கேட்டார், தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? அப்ப இயேசு என்ன சொன்னார்? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஆமென். சோ நம்பிக்கை தான் விசுவாசம் என்றது, ஒரு நம்பிக்கை. எஸ், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான், நம்பிக்கை என்றது அது கிரியை அல்ல, அது நம்பிக்கை. இது நிஜம், இதுதான் நிஜம், இதுதான் ரட்சிப்பினுடைய வழி, இதுதான் நீதியினுடைய வழி என்றதை ஏற்றுக்கொண்டு நம்புறஸ். அதை நம்புறஸ். ஆபிரகாம் நம்பினார், இதுதான் வழி. சோ இந்த விசுவாசத்தினுடைய தகப்பன்மாரை குறித்து நான் பேசுகிற பொழுது உங்களுக்கு விளங்கும், அவர்கள் எப்படி உறுதியாக நம்பினார்கள். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் கிரியையினால விசுவாசம் வாரதல்ல. கிரியையினால உலகத்தில் இருக்கிற விசுவாசத்தை யாரும் பெருமை பாராட்ட முடியும், ஆனா அதனால ரட்சிப்பில்லை. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால்
அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியானப்படும். ஸோ ஒரு மனுஷனுடைய கிரியை என்னவாம்? அது உண்மையான ஆண்டவரை எதிர்பார்க்கிற கிரியை என்ன? சீஷர்கள் கேட்டார்கள், பிதாவே உமக்கேற்ற கிரியை என்ன? நான் வாசிக்கிறேன். ஜோவான் 6 ஜோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக 28 வாசி. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவருடைய கேள்வி உண்மையா கிரியைகளை குறித்து தான் இவர்களுடைய கேள்வி. தேவனுக்கு ஏற்ற கிரியை. இங்க இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து அவர்கள் பேசுறதை விட தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? கிரியையினால எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? தேவனிடத்தில் எப்படி சேர முடியும் என்றுதான் இவர்களுடைய நோக்கம். அப்ப கிரியைகளை இவர் என்ன எங்க கொண்டு வராருண்டா பாருங்க. அடுத்த வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே, அவர் அனுப்பினவரை நீங்கள் நம்புவதே. ஏன் இயேசுவை பிதா அனுப்பினார்? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானதினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? நீதிமானாக்கப்பட்டோம். அந்த சித்தத்தை அப்ப அவரை நம்புவதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. விசுவாசம்தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. இதனாலதான் ஆபிரகாம் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றார். சிந்திங்க, இதனாலதான் ஆபிரகாம் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றார். அவர் அனுப்பினவர் நீங்க தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது. என்றைக்கும் தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் என்னவாம்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களுடைய கிரியைகள் அல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப பைபிள் தெளிவா சொல்லுது, மனுஷன் தன்னுடைய கிரியையினால ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியினால ரட்சிக்கப்பட்டா அது தேவனுடைய விசுவாசம் அல்ல. ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியினால ரட்சிக்கப்படணும்டா அவன் என்ன செய்யணுமா? இயேசு அனுப்பினவரை விசுவாசிக்கும், பிதா அனுப்பின இயேசுவை நம்பணும். நம்பிக்க அவன் என்ன செய்யறானா? அவன் இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறான். விசுவாசம் நாம என்ன செய்யறோம்? பெறுகிறோம். பெறுகிறதுக்கு நமக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருது. அது எப்படி வருது? நாம் அவரை நற்செய்தியை கேட்கிற பொழுது, சுவிசேஷத்தை கேட்கிற கிருபையின் சுவிசேஷம் நமக்கு விசுவாசத்தை என்ன செய்யலாம்? தருது. அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுது? ரட்சிப்பு. அந்த விசுவாசம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய அன்பில நம்ம இளைப்பாற பண்ணு. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா இளைப்பாறுதல் இருக்கும். ஏண்டா விசுவாசம் இளைப்பாறுதல். விசுவாசம் இயேசு செய்து முடிச்சதுல நாம் என்ன செய்யறோம்? இளைப்பாறுகிறோம். ஆமென். கிறிஸ்து செய்து முடிச்சதுல நாம் என்ன செய்யறோம்? இளைப்பாறுறோம். விசுவாசம் இளைப்பாறுதல். ஆமென். விசுவாசம் இளைப்பாறுதல். அதான் எபிரேயர் புத்தகம் சொல்லுது 4. நாம அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசித்தாலாம் தேவன் தன்னுடைய கிரிகளை முடிச்சு ஓய்ந்தது போல் தானும் ஓய்ந்திருப்பார். தன்னுடைய கிரியனால ரட்சிக்கப்படுற கிரியையில இருந்து
ஒரு மனுஷன் ஓய்ஞ்சிருப்பான். இதுதான் ஒரு மனுஷன் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதுக்குரிய அடையாளம். ஓய்ஞ்சிருப்பான். இன்றைக்கு இந்த ஓய்வு இல்லாமத்தான் அநேகர். மார்த்தாள பார்த்தீங்கன்னா இயேசுவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டும் அவளுக்கு ஓய்வு இல்லை. எப்படியாச்சும் இயேசுவை அவள் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாள் மார்த்தாள். ஆனா மரியாள் ஓய்ஞ்சிருந்தால் அவளுடைய பாதத்துல. காரணம், மரியாள் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்கு தன்னை கீழ்ப்படுத்தினாள். ஆனா மார்த்தாளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. மார்த்தாள் தன்னுடைய கிரியைகளினால உண்டாகிற விசுவாசத்துக்கு அவள் தன்னை கீழ்ப்படுத்தினபடியால அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சிக்கலாம். அப்ப இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ பல காரியங்களை குறிச்சு நீ என்ன செய்கிறாய்? நீ கலங்குகிறாய். இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கு. தங்களுக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்றார்கள், ஆனா பல காரியங்களை குறித்து கலங்குகிறார்கள். ஆனா உண்மையாக நீங்க விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டா உங்களுக்குள்ள அந்த கலக்கமே இருக்காது. தேவனுடைய உண்மையான அந்த இளைப்பாறுதலை, சமாதானத்தை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். சோ ரட்சிப்பு தனிய உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ரட்சிப்பை சிலுவையில ஏற்கனவே இயேசு கொடுத்திருக்கிறார். சோ அந்த ரட்சிப்பை நாம பெறணும்டா விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களை அடிமையாக்கணும், கீழ்ப்படுத்தணும். அடிமையாக்குறன்னு சொல்றது கீழ்ப்படுத்துறது. ஆமென். சோ அப்ப இதுல நான் திரும்ப உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். யாக்கோபு புத்தகத்துல சொல்லப்படுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி உங்களை யாரும் குழப்ப வேண்டாம். அது என்னத்துக்கு சொல்லப்பட்ட வேண்டாம். சில வேளை நீங்களும் யாக்கோபு, அதாவது சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களை போல நீங்களும் ஒரு ஆளா இருந்தா, என் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள், எனக்கு 100% தெரியும். அது இந்த கேட்கிற நீங்களும் அதுல ஒருவரா இருந்தா நீங்க இன்றைக்கு மனம் திரும்புங்க. உங்களுடைய விசுவாசம் அல்லது உங்களுடைய கிரியைகள் சரியான கேள்விக்குறியாக, தளம்பலாக, கஷ்டமாக இருந்துச்சுண்டா நீங்க உண்மையாக இன்னும் நீங்க ரட்சிப்பினுடைய விசுவாசத்துக்குள்ள வரையில. சோ மனம் திரும்புங்க. மனம் திரும்பி நீங்க கிறிஸ்துவ விசுவாசிங்க. சிலுவையில இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரிச்சார். நீங்க நீதிமானாக்கப்படும்படியாக மரிச்சார், உயிர்த்தெழுந்தார். அவர் மரிச்சது உங்களோட பாவத்துக்காக, நீங்க நீதிமானாக்கும்படியாக உயிர்த்தெழுந்தார். ரோமர் 4 அப்படியே தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதே அதிகாரத்திலே இந்த வசனம் இருக்கு. கடைசியாக 25வது வசனம், ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோ இதை விசுவாசிக்கிறதுனால, இதை நீங்க நம்புறதுனால மட்டும்தான், இதை நம்புறதுதான் உங்களுடைய ரட்சிப்பினுடைய விசுவாசம். ஆமென். இதை நம்பி அவருடைய இளைப்பாறுதலை இப்பவே பெற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் நம்பினான். சோ அதனாலதான் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்க. ஆமென். சோ அவனுக்கு தெரியும் ஈசாக்கு பலி இயேசுவுக்கு ஒப்பாக, அதை அவன் ஏற்றுக்கொண்டதான் அர்த்தம். சோ அவன் அங்க செய்த கிரியை யாக்கோபில இதுன்னு சொல்லப்படுது. அவன் கிரியினால எல்லோ ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் யாக்கோபில சொல்லப்படுது. அப்ப அது என்ன கிரியை? ஆபிரகாம் செய்த அந்த ஒரு கிரியை என்னன்னு சொன்னா அந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசம் என்ன? அவன் நம்பினான், இயேசு என்ற ஒருவர் நமக்காக மரிப்பார்.
இயேசு மூலமாகத்தான் அவன் நீதிமான் ஆகலாம் என்று. அதனாலதான் அவன் ஈசாக்க பலியிட்டான். அது விசுவாசத்தினால வந்த கிரியை, கிரியையினால வந்த விசுவாசம் அல்ல, விசுவாசத்தினால வந்த கிரியை. ஆனா இன்றைக்கு உலகத்தில் அநேகர் கிரியையினால வருகிற விசுவாசத்தினால அவர்கள் வீணான மனுஷராக மாறுகிறார்கள். அது அவர்களை ரட்சிக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவன் கிரியையினால விசுவாசத்தை கொண்டு வர விரும்பினா, யாக்கோபு சொன்னது போல நானும் சொல்லுகிறேன், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே, வீணாத மனுஷனே, அதனால உன்னால முடியாது. சோ ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான். ஆபிரகாம் தன்னுடைய கிரியை நம்பல. ஆபிரகாம் தன்னுடைய பரிசுத்தத்தை நம்பல. ஆபிரகாம் தன்னுடைய பலனை நம்பல. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற நீதியை நம்பினான். சோ அதனால அவன் சுதந்திரவாளியானான். சோ அதனால அதுக்கு அடையாளமாகத்தான் அவன் ஈசாக்க பலியிட்ட. இன்னொரு வாசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 4:5 வசனத்தை இந்த வாசிப்பன் திருப்பி. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறோடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தான், அவனுடைய விசுவாசமே, கிரியையில் விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். எவர்களுடைய அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு என்னவாம்? கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமானாக்கப்படுகிறது. சோ இந்த கேட்டகரிக்கு தான் இதுதான் உண்மையான விசுவாசம். இந்த விசுவாசம் தான் தேவனுடைய விசுவாசம். இதுதான் பைபிள் பேசுது. ஆமென். நீங்க நினைக்கிற மாதிரி இன்றைக்கு விசுவாசிகள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை பைபிள் பேசல. இன்னைக்கு அநேகர் நீங்க மாற்று போறீங்க. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியம். தேவனால் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டார், அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். ஆமேன். இன்றைக்கு நான் சொல்றேன், நான் பாக்கியவான். காரணம், நான் என்னுடைய விசுவாசம், என்னுடைய கிரியைக்கு நான் மரிச்சிட்டேன். That's it. நான் மரிச்சிட்டேன். ஸோ நான் இப்ப விசுவாசத்தினால் உண்டான தேவ நீதிக்கு நான் அடிமையாயிட்டேன், சுதந்திரவாளி ஆயிட்டேன். ஸோ அதனால நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் இப்ப இளைப்பார். That's it. ஆமென். இதைத்தான் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக நான் பிரசங்கிக்கிறேன். அந்தபடியே கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமான் மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டஸ், என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டஸ், அதனால நான் பாக்கியவான். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், என்னுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், அதனால நான் பாக்கியவான். நான் நம்புறேன், தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுறவர்களுக்கு அவர் பலனை கொண்டு விசுவாசிக்கணும். எஸ், நான் நம்புறேன். என் பாவங்கள் மூடப்பட்டது, என்னோட அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, என் பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். நான் நம்புறேன். நான் நம்பலேண்டா கிறிஸ்து சிலுவையில மரிச்சது வீண் என்று சொல்றேன். ஆமீன். இயேசு மரிச்சும் உயிர் தெழுந்த பிறகு நான் என்னுடைய செத்த விசுவாசத்தினால நான் என்ன ரட்சிப்பனாய் இருந்தா நான் கிருபையை விருதாவென்று சொல்கிறேன். தேவனுடைய கிருபை எனக்குள்ள பலன் செய்யாது. அந்த கிருபையை நான் என்ன செய்கிறேன்? டிஸ்ட்ராய் பண்ண, உடைச்சறிகிறேன். ஆனா அப்படி நான் என்னால் இருக்க முடியாது. தேவனுடைய கிருபை எனக்குள்ள பலன் செய்யாம போறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் தேவனுடைய விசுவாசத்துக்கு வராம. ஆமென். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ?
ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டது விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முதல். ரைட்? விருத்த சேதனம் பண்ணின பிறகு ஆபிரகாம் நீதிமான் என்று சொல்லல. ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அடையாளமாகத்தான் அவன் போய் விருத்த சேதனம் பண்ணி கொண்டான். ஆமீன். ரைட்? அவன் விருத்த சேதனம் பண்ணினதால அவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தா அது அவனுடைய கிரியைகளினால நடந்துதான் பேர் வந்திருக்கு. சோ அதனால அவன் விசுவாசத்தினால நீதிமான் என்றதை அவன் நம்பினபடியால்தான் அவன் விருத்த சேதனம் பண்ணி கொண்டான். பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியமே. இன்றைக்கு நாம சிலவோட தண்ணிக்கு இறங்கி பல பல காரணங்களினால பல பல நோக்கங்களினால நாம ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லி நாம சொல்றதுக்கு காரணமே கிரியையினால வருகிற விசுவாசத்துக்கு நம்ம கீழ்படுத்தினபடினால. சோ இந்த கிரியினால வருகிற விசுவாசத்துக்குள்ளதான் அநேக சபைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? முத்தரிக்கப்பட்டிருக்கு. அநேக விசுவாசிகள் இன்றைக்கு முத்தரிக்கப்படுறாரு. ஆனா ரட்சிப்பு அப்படி இல்லை. விசுவாசத்தினால நாம ரட்சிக்கப்படுறோம். இதுதான் முதல் வெறுஸ். அதற்கு பிறகு நாம அடையாளமாக வேணுமெண்டா போய் தண்ணிக்கு இறங்கி எடுக்கலாம், எடுக்காமலாம். ஆனா விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி நமக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். பவுல் சொல்றார் எப்படி இந்த புதிய ரட்சிப்பு, புதிய ஞானஸ்தானம் எப்படி வரப்போகுதுன்றதை ரோமர் 10 பேசுறார். நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறைக்க பண்ணப்படும். ஆமேன். சிந்திச்சு பாருங்க. ஆபிரகாம் என்னவாம்? விசுவாசத்தினால் உண்டான தேவ நீதிக்கு அடையாளமாகத்தான் அவன் விருத்த சேதனம் பண்ணி கொண்டான். ஆமேன். சோ இப்ப மிக முக்கியமான சில நபர்களை, அதாவது பைபிள்ல மிக மிக முக்கியமான நபர்களை உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்க போறேன். எல்லாருக்கும் தெரியும் எபிரேயர் 11. ஆமேன். எபிரேயர் 11 எப்படி எல்லாம் விசுவாசத்தினால நச்சாட்சி பெற்றார். சோ அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வரணும். ஆமேன். அதுதான் ரட்சிப்பினுடைய விசுவாசம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தினுடைய விசுவாசம். அதுதான் தேவனுக்கு பிரியமான விசுவாசம். ஆமேன். பாருங்க, விசுவாசமானது எபிரேயர் 11:1 நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கு. நம்புறதனுடைய உறுதி. ஆபிரகாம் நம்பினான் உறுதியாக. ஆபிரகாம் காணையில இயேசுவை காணையில, அல்லது ஈசாக்க காணையில, அல்லது என்ன காணையில, உங்களை காணா ஆபிரகாம் விசுவாசத்துல மட்டும்தான் கண்டு கொண்டான். காணப்படாதவைகளை அவன் நம்பினான். இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேகர் நீதிமானாக்கப்பட போறார்கள் என்பதை ஆபிரகாம் நம்பினான். சோ அந்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு செழிப்பை கொடுத்தது. ஆவிக்குரியதும் சரி, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் சரி, ஒட்டுமொத்தத்துல ஒரு பேக்கேஜான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் அனுபவிச்சதுக்கு காரணம் அவனுடைய நம்பிக்கை. அநேகர் சொல்லக்கூடும் ஆபிரகாம் முதலே ஆசீர்வாதமா இருந்தார் என்று. ஏன் அவன் முதலே ஆசீர்வாதமா இருந்ததால நமக்கு என்ன? ஆனா அவன் பின்னர் அவனுடைய ஆசீர்வாதம் குறையிலே, பின்னர் அவனுடைய ஆசீர்வாதம் அதிகரிச்சு கொண்டுதானே போனஸ். ஸோ இன்னைக்கு அநேகருடைய மைண்ட் செட்டு கடவுள் கஷ்டப்பட்ட ஜனங்களைத்தான் கூப்பிடுறாரு. கஷ்டப்பட்ட ஜனங்களை நாம ஈஸியாக
சுயநீதிக்குள்ள கொண்டு வரலாம். சுயநீதினால ரட்சிக்கப்படுற வழிக்குள்ள கஷ்டப்பட்ட ஜனங்களை கொண்டு வரலாம். அல்லது ஒரு தேவையோடு இருக்கிற ஜனங்களை நீங்கள் சுயநீதிக்குள்ள அல்லது மனுஷனுடைய சுய விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஓ, உனக்கு இது இல்லையா, உனக்கு அது இல்லையா, ஓகே இயேசு தருவார், நீ வா என்று சொல்லிக்க அவன் தன்னுடைய கிரியைகளினால ரட்சிக்கப்படுற வழிக்குள்ள அவன் வந்துருவான் இலகுவா. அதல்ல ரட்சிப்பு. தன்னுடைய தேவை நிவர்த்தி செய்ய வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும், அதனால நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றது ரட்சிப்பல்ல. இதுதான் ரட்சிப்புன்னு நாம நினைச்சு கொண்டிருந்தோம். அல்லது சரி, நீங்க தேவைகளை சொல்லுவானே, உலக தேவைகளை நீங்க சொல்லலாம், ஓஹோ நாங்கள் எல்லாம் உலக தேவைக்காக நாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஓ நாங்க என்ன பரலோகம் போய் சேரணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா தான் பரலோகம். இதுவும் உங்களுடைய கிரியை தான். ஆபிரகாம் நாம் பரலோகம் போகணும் என்று சொல்லி அவன் ரட்சிக்கப்படல, விசுவாசிக்கிற. லிசன், புரிஞ்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான். அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். இப்ப நான் சொல்றேன், தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம், ஆமென், உங்களை நீதிமானாக்கிறது, ஆசீர்வதிக்கிறது. உலக தோற்றத்துக்கு முதலே, உலகம் தோன்றுவதற்கு முதலே இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தார். உலக தோற்றத்துக்கு முதல், அதான் அவருடைய திட்டம். சோ ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய ரட்சிப்பை விசுவாசத்தினூடாக தேவனுடைய திட்டத்தை, அவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமீன். சோ ஆபிரகாம் அதை புரிஞ்சு கொண்டான். ஆபிரகாமிட்ட ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாம் ஏற்கனவே அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு தான் இருந்தது. அவன் உண்மையாக கடவுளை தேட வேண்டியவனே இல்லை. ஆனா அவனுக்கு ஆண்டவர் பேசிக்க அவன் அதை ஏற்றுக்கொண்டான். சோ விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். சோ அதே போல இன்றைக்கு நாம விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நம்ம கீழ்ப்படுத்துவோம். ஏன்னா அதற்காகவே இயேசு சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்தார் என்று ரோமர் 4:25 வாசிக்கிறோம். ஆமீன். சோ இன்னும் இருக்குது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார். 4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். என்னத்தினால? விசுவாசத்தினால. கிரியினாலே அல்ல, விசுவாசத்தினால. இன்னைக்கு கிரியினாலே இந்த யாக்கோபு புத்தகத்துல அல்ல அதுக்கு கீழே இருந்த ஜனங்கள்ல இருக்க கிரியினால விரைவிக்கதான் நாம் ஒருவர் மேன்மை பாராட்டு இல்லை, ஒருவருடைய கிரியை நாம் என்ன செய்யறோம், நிறுத்து பார்க்க. ஸோ இன்னாண்ட கிரியோட இன்னாண்ட கிரியை எப்படி இருக்கு, ஸோ இன்னாருடைய விசுவாசத்தை விட இன்னாருடைய விசுவாசம் எப்படி இருக்கு என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், வேறு பிரிக்கிறோம். அங்கே பிரிவினைகள் எல்லாம் உண்டாகிறது. ஆனா இங்க ஆபிரகாம் இங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால ஆபேல் என்ன செய்யறானாம், காயினுடைய பலியை விட மேன்மையான பலியா. என்னத்தினால? விசுவாசத்தினால. சோ அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் என்னவாம்? நீதிமான் என்று சாட்சி பெற்றான். சோ அப்ப விசுவாசமும் நீதியும், தேவனுடைய விசுவாசம் நீதியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது.
அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சோ அப்ப இங்க விசுவாசம் என்ன? விசுவாசம், விசுவாசத்தினால ஆபேல் மேன்மையான பலி காயினை விட. அப்ப காயின் விசுவாசத்தினால பலி செலுத்தல, மறந்துறாங்க. ஆபேல் தான் விசுவாசத்தினால மேன்மையான பலியை செலுத்த, காயினிட்ட விசுவாசம் இருந்ததில்லை. காயினிட்ட இருந்த விசுவாசம் என்ன? விசுவாசம் கிரியினால வருகிற விசுவாசம் தான் காயினிட்ட இருந்தது. அதனாலதான் காயின் நிலத்தை பயிரிட்டு பண்படுத்தி அதுல வருகிற கனிகளை அவனுடைய கரத்தில இருந்து, கிரியையில இருந்து வர்ற கனிகளை கொண்டு போனான். ஆனா கடவுள் அதை அங்கீகரிக்கல. அவன் பயங்கரமாக, காயின் பயங்கரமாக ஒரு வீணான மனுஷனாக செயல்பட ஆரம்பிச்சான். வீணான மனுஷனே, காயினை பார்த்து ஆண்டவர் சொல், வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று உனக்கு தெரியாதா? இவன் காயின் தன்னுடைய கிரியினால நீதிமானாக முயலேக்க ஆண்டவர் அதைத்தான் சொல்லுவார். ஆனா ஆபேல் என்ன செய்தான்? விசுவாசத்தினால. என்ன ஆபேல் ஆபேல் அவன் கரத்தினால ஆடு உருவாக்கப்பட்டதும் இல்லை, பிறந்ததும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஆடு ஆபேலுக்கு தெரியும், கொழுத்த ஆடை கொண்டு வரான் முதல், அதுவும் இருந்ததுக்குள்ள கொழுத்து. அது என்ன? இயேசுவுக்கு அடையாளம், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு. ஆமென். அப்ப அவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். அதான் அவனுடைய விசுவாசம். இதைத்தான் நான் இன்றைக்கு எல்லாரிடத்திலையும் கேட்கிறேன். பைபிள் கேட்குது, ஆண்டவர் கேட்கிறார், நம்முடைய பிதா கேட்கிறார். சீஷர்கள் கேட்டதுக்கும் இயேசு பதில் கொடுத்தது இதைத்தான் கொடுத்தார். சோ அப்ப முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கே அவர்கள் விசுவாசத்தினால வருகிற நீதிக்குத்தான் தம்மை கீழ்ப்படுத்தினார். இதுதான் விசுவாசம். இதைத்தான் எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சோ விசுவாசம் தேவனுடைய ஈவு. இது மனுஷனிடத்துல இருந்ததல்ல, நாங்க பெற்றுக்கொள்றோம். we are receiving, பெறுகிறோம், விசுவாசத்தை பெறுகிறோம், ரட்சிப்பை பெறுகிறோம், நீதியை பெறுகிறோம், ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். பெறுகிறதற்கு நமக்கு தேவையான விசுவாசம் தான் இந்த விசுவாசம். ஆமேன். சோ இந்த விசுவாசம் தான் நமக்கு இளைப்பாறுதல். அதான் பைபிள் சொல்லுது, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நீங்க இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம். சோ நம்ம விசுவாசம் இருந்தா நாம இளைப்பாறுவோம். ஆமீன். எண்ணத்துல இருந்து? ரட்சிக்கப்படுகிற கிரியைகள்ல இருந்து. என்ன, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோமே, விசுவாசத்தினால நாம நீதிமானாக்கப்பட்டுட்டோமே. பிரயணத்துக்கு நாம ரட்சிப்புக்கு என்ற ஒரு கிரியை வாசிக்கிறேன் பாருங்க. எனக்கு பிடிச்சதில்ல, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒருவன் மரணத்தையே பார்க்காம போயிருக்கிறானே பாருங்க, எப்படிப்பட்டது விசுவாசம். மரணத்தையே காணல, அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பாருங்க, விசுவாசத்தினால ஏனோக்கும் மரணத்தை பார்க்கிற விசுவாசத்தினால, தேவனுடைய விசுவாசத்தினால. அப்ப இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தனால, இயேசு உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய தரித்திரத்தை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்ததை நீங்க விசுவாசிச்சு அதனூடாக நீதிமானாக்கப்பட்டா, நீங்களும் எத்தனையோ பிரச்சனையை காணாம நீங்க இருப்பீங்க. ஆமென். சில பேர் நீங்க நினைக்கக்கூட, நாங்க வியாதியை கண்டுதானே போகணும். எஸ், உலகத்துல வியாதி இருக்கு, ஆனா ஏன் நமக்குள்ள விசுவாசம் இருக்கக்கூடாது? நான் கேன்சரை காணவே மாட்டேன், அது எனக்குரியதல்ல.
ஸோ மரணம் என்று சொல்லிக்க மரணத்துல பல வடிவங்கள் இருக்கு. அந்த வடிவங்களை நாம பார்க்கக்கூடாது. ஏண்டா இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவத்தை அவர் எண்ணெயில. ஸோ ஐ ஆம் ஃப்ரீ. நான் விடுதலையாக்கப்பட்ட மனுஷன். ஸோ ஏனோக்குக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்கு. அடுத்த வசனம், விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனத்தை சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசம். அதான் விசுவாசம். அப்ப இயேசு ஏற்கனவே எல்லாருக்குரிய பலனையும் சிலுவையில கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் தன்னுடைய காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன செய்தான்? தன்னை சுத்திகரிச்சானா? அல்லது ஜனங்களை விட்டு நான் பரிசுத்தமா வாழ்றேன் அல்லது தன்னுடைய கிரியையா செய்தான்? என்ன இங்க சொல்லப்படுது? தன் குடும்பத்தை பேழை உண்டு பண்ணினான். ஏனெண்டா ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பேழைக்கு பிரவேசிச்சா நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீங்க. இது தேவனால் வந்த ரட்சிப்பு. அவருடைய நீதியின் பேழைய அவர் அங்க காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வரப்போற நீதியின் பேழைய அங்கே அவர் காண்பிக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. ஸோ இன்றைக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி தான் அன்றைக்கு இருந்த பேழை. ஸோ அப்ப ஆண்டவர் அவனுக்கு பேழையை உண்டாக்க சொல்றார். ஸோ அப்ப அதனால அவன் ரட்சிப்பு அவனுடைய கிரியினால வந்ததல்ல. பேழை அவருடைய ரட்சிப்பினுடைய கிருபையினால் உண்டாகிற ரட்சிப்பினுடைய அடையாளம். ஸோ பேழை உண்டு. அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதிக்கு சுதந்திரவாளியான. ஸோ அப்ப நோவாவுடைய ஸ்டோரி என்னத்தை சொல்லுது? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியைத்தான் பைபிள் பேசும். நோவாவுடைய சம்பவம் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. ஆமென். அப்ப நாம நினைச்சோம், சில பேர் நீங்க அநேகம் நினைக்க கூடும், நோவாவுடைய நீதிதான் அவனை ரட்சிச்சாட்டு. நோ வே, மறந்துடுங்க. விசுவாசத்தினாலதான் நோவா ரட்சிக்கப்பட்டான். ஆற்ற விசுவாசத்தினால. அவனுடைய கிரியையினாலயா? இல்லவே இல்லை. அவனுடைய கிரியினால் முடியாது என்று நம்பின ஒரே ஒரு மனுஷன் அந்த காலத்துல நோவாதான். அதனால அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்ட. இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். எத்தனை பேர் இந்த விசுவாசத்துக்குள்ள வர விரும்புறீங்க? தகப்பனே, உங்களுடைய விசுவாசத்தை அதன் மூலமாக நான் இப்பொழுதே ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு நம்புங்க. ஏண்டா ரட்சிக்கப்பட்ட அவங்களுக்கு அந்த கிரியை இருக்கும். பிறகு இப்ப எப்படி நீங்க விசுவாசத்தை பெற்றதுக்குரிய அடையாளம் இது இல்லையென்றா நீங்க விசுவாசத்தை பெற. ஆமென். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சர்வசாதாரண இருக்க மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. அது மோட்டு விசுவாசம். அது வீணான மனுஷனுக்குரிய விசுவாசம். ஆனால் கிறிஸ்துவால வருகிற விசுவாசத்தை பெற்றா அதுக்குரிய அடையாளம் என்ன என்றதை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4 10வது வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். அவருடைய இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் என்று சொன்னா
அது பிரவேசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த அர்த்தம் நீங்க விசுவாசத்தை பெற்றுட்டீங்க. உங்களுக்கு தேவனுடைய விசுவாசம் இருக்குது. அதனாலதான் நீங்க இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறீங்க. நான் இன்றைக்கு அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிச்சிருக்கிறேன். காரணம் அவருடைய விசுவாசம். என்னுடைய பெருமை பாராட்டு ஒன்றும் இல்லை, அவருடைய விசுவாசம். எப்படி வந்தது? அவருடைய செய்தியை கேட்டபடியால, அதுக்கு கீழ்ப்படிஞ்சபடியால. சோ அவருடைய இளைப்பாறு தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல பிதா தன்னை கிரியைகளை முடிச்சு ஓய்ஞ்சாரா இல்லையா? இயேசு தன்னுடைய கிரியைகளை முடிச்சு ஓய்ஞ்சாரா இல்லையா? சிலுவையில தன்னுடைய கிரியைகளை முடிச்சு ஓய்ஞ்சாரா இல்லையா? ஓய்ஞ்சார். அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து இப்ப பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிற, ஓய்ந்திருக்கிற. ரைட்? சோ தம்முடைய தானும் தன் கிரியைகளை முடிச்சு ஓய்ந்திருப்பான். சோ ஒரு விசுவாசி ஓய்ஞ்சிருக்கேண்டா, என்னத்தில ஓய்ஞ்சிருக்கேண்டா, அதாவது தான் ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தில அவர் ஓய்ஞ்சிருக்கேண்டா, அவர் உண்மையா விசுவாசத்தை பெறல, உண்மையா ரட்சிக்கப்படல. ரட்சிப்புக்காக அவர் கிரியைகளை நடப்பிக்க மாட்டார். சோ தன்னுடைய சொந்த விசுவாசத்தை விட்டு அதனால அவருடைய கிரியைகளை எல்லாத்தையும் விட்டு அவர் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்கு தன்னை சுதந்திரவாளியாக்குவார். சோ அதனால அவர் என்ன செய்வார்? இளைப்பாறுவார். சோ இந்த இளைப்பாறுதல் தான், ஓய்வுதான் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு இருக்கணும். சோ இந்த ஓய்வுல இருந்துதான் நீங்க என்ன செய்றீங்க? ஆளுகை செய்றீங்க. இந்த ஓய்வுல இருந்துதான் நீங்க என்ன செய்றீங்க? ஆளுகை செய்றீங்க. உங்களோட குடும்பத்தை நடத்துறீங்க, வாழ்க்கையை நடத்துறீங்க. சோ உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையை இங்க மாறப்போது ஒட்டு மொத்தமா. இன்றைக்கு அநேகர் கேட்பாங்க, என்ன சமேஷன் உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையை மாறிட்டேன். நான் என்ன செய்யறது? என்னை மாற்றினவர் கிறிஸ்துவே. என்னோட சேர்ந்தவங்க, எந்த உபதேசத்தை கேட்கிறவங்க என்னோட இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா வீணான மனுஷர்களோட எங்களோட விசுவாசம் என்ன செய்யப்பட்டிருக்கு? முறிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சுயநீதிக்காரர், செத்த கிரியைக்காரர், செத்த விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், சோ தாங்களே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவர்கள், இவர்களை விட்டு ஒரு உறவு துண்டிக்கப்பட்டதை ஒழிய, ஆனா நம்முடைய விசுவாசம் என்ன செய்யல? சாகல. காரணம், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிறிஸ்துவனுடைய விசுவாசம். ஆமேன். அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம். சோ அதனால எங்களுக்கு இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பின் நிச்சயம். சோ அப்ப நாம் என்ன செய்யறோம்? இந்த அஸ்திபாரத்தில் இருந்து நம்முடைய சிந்தனைகள் பெருகி கொண்டே இருக்கு. அதனால நாம சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை தந்ததும் நாம் அல்ல, இயேசு. அப்ப ஒட்டு மொத்தத்துல பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இது என்னால, என் கிரியனால உண்டானதல்ல. இது எல்லாமே அவருடைய ஈவு. என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம், அதாவது அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவருடைய ஈவு. ஆமேன். சோ நான் இந்த பூமியை விட்டு கடந்து போய் அவரோட சேர்வது அவருடைய ஈவு. இயேசுவின் வருகையில அப்படி நான் எங்க எப்படி எந்த கோலத்துல, எந்த விசுவாசத்துல, எந்த இதுல இருந்தாலும் அவருடைய வருகையில நான் ஈடுபடுவேன். காரணம் அவருடைய ஈவு. என்ன நான் இனி அவருடைய வருகைக்கு தயார்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா நான் விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதிக்கு
நான் சுதந்திரவாளி ஆகிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே அவருடைய பிள்ளை, ஏற்கனவே அவருடைய ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ஸோ ஐம் ஜஸ்ட் ரிலாக்ஸிங். ஐம் ரிலாக்ஸிங் ஆன் ஹிஸ் ஃபெய்த். அவருடைய விசுவாசத்தில் நான் இளைப்பார். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். பட் திஸ் இஸ் பவர்ஃபுல். இது வெரி சாதாரணமாக இருக்கும், ஆனால் இதுதான் பவர்ஃபுல், வல்லமை உள்ளது. ஆமென். ஸோ உங்களுக்காக நான் ப்ரே பண்ண விரும்புகிறேன். அப்பனே, இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் இதை திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு கேட்டு இதனூடாக அவருடைய கண்களை திறவுங்க, வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். இதை